ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் ஒரு அழகான நெக் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. பேக் ரோப்பு, இது வந்துட்டு நான் ஆங்கர் த்ரெட்டில் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன் பேக் ரோப்பு. இது எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்துட்டு பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பீட்ஸ் எப்படி வந்துட்டு சுற்றுறதுன்னு கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீர் ஒயர். இந்த பீட்ஸ் வந்து நெக் செட் மேக் பண்ணுறதுக்கு கீர் ஒயர் இருக்குது. இந்த கீர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மெயினான திங் பார்த்திங்கன்னா இயர் லாக். இது வந்துட்டு இந்த கீர் ஒயரில் போட்டு லாக் பண்ணுறது. இது வந்து மெட்டல் பீட்ஸு. இது வந்துட்டு நம்ம கட்டர் வச்சுட்டு அமுக்கும்போது வந்துட்டு லாக் ஆகிடும், அமுங்கிடும் பீட்ஸு. இது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக கட்டரும் வச்சுருக்கேன், நோஸ் பின் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக்கில் வந்துட்டு ஆன்டிக் டாலர். இது வந்துட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிராம் வந்து 5 ருபீஸ்னு வாங்கினேன் சவுகார்பேட்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு மெட்டல் பீட்ஸு. கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் இந்த மெட்டல் பீட்ஸு. நெக்ஸ்ட் இந்த பீட்ஸுக்கு 2 சைடும் போடுற மாதிரி கப் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸுக்கு 2 சைடுமே நம்ம இதை கோர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு நெக் செட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் ரோப் எடுத்துக்கோங்க. பேக் ரோப் எடுத்துகிட்டு கீர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த கீர் ஒயர் வந்துட்டு லைட்டாக இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கியர் லாக் வந்துட்டு முதல்ல இதில் போட்டுடணும் ஒரு பீட்ஸு. ஒரு மெட்டல் பீட் ஏற்கனவே நான் இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரோப்போட ஒரு சைடு எடுத்திருக்கேன். ஒரு சைடு எடுத்துகிட்டு இங்கே ஒரு லூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த கீர் லாக் எதுக்குன்னா இது ரெண்டையும் இந்த கீர் ஒயரை வந்து லாக் பண்ணுறக்காக. இப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு இந்த பீட்ஸ்குள்ளே இந்த அடுத்த எண்டை வந்துட்டு இதுக்குள்ளே விட்டுறணும். நல்லா எண்டு வரையும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நோஸ் பின் வச்சுட்டு இந்த கீர் லாக்கர் இருக்குல்ல, இந்த கீர் லாக் மேலே இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்படி லாக் ஆகிடும். இப்போ இதை வெளியில் வராது, இது லாக் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு இப்போ எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அந்தளவுக்கு கீர் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்டில் வந்துட்டு ஒரு பீட்ஸ் கொடுக்குறேன். ஒரு பீட்ஸு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதே கண்டினியூஸாக ஒரு 3 பீட்ஸ் வரையும் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.
நம்ம இப்போ இதோட ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறனால நம்ம இந்த டாலர் இருக்கா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த டாலர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கும் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அந்த கீர் லாக் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த எண்டு வரையுமே விட்டுருங்க. இப்போது இதை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஒரு லூப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு கீர் ஒயர் போதும் நமக்கு. கட் பண்ணிட்டு இப்போது இதுக்குள்ளே நம்ம விடணும். விட்டாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நோஸ் பின் வச்சு. பாருங்கள், இப்போ ஒரு சைடு வந்துட்டு நம்ம கோர்த்துட்டோம் ஃபுல்லாக. நீ நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சைடு லூப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கீர் ஒயர் வந்துட்டு இதுக்குள்ளே இந்த காதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு இதுலேயும் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அந்த கீர் லாக் போட்டுருங்க. போட்டுட்டு கீர் ஒயரோட எண்டை போட்டுட்டு இந்த எண்டை வந்து மறுபடியும் இதுக்குள்ளே விட்டுருங்க. எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நோஸ் பின் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு கோர்த்த மாதிரி இந்த சைடு கண்டினியூஸாக கோர்த்துக்கோங்க. இந்த சைடு கோர்த்த மாதிரியே இந்த சைடும் 3 பீட்ஸ் வந்து கண்டினியூஸாக கோர்த்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் நம்ம ஃபுல்லாக கோர்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி வந்துட்டு கீர் லாக் போட்டு இந்த பெண்டன்ட்டில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே கீர் லாக் போட்டுருங்க மறந்துடாமல். இப்போ வந்துட்டு இந்த கீர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சில்க் த்ரெட் நெக் செட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.